हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द गोविन्द हरि गोविन्द। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தில் தேனார்கமல திருமாமகள் புலனும் தானே வைகுந்தம் தரும். நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே சித்து அசித்து ஈஸ்வரன் என்று சொல்லி முத்தத்துவத்தை உடையது. எம்பெருமான் ஜீவாத்மா அசித்தா இருக்கக்கூடிய இந்த உடம்பு முதல் கொண்டு உலகில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானை அடைந்து அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதே இலக்காக கொண்டுள்ளது வைணவம். ஜீவாத்மாக்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தார். அந்த அவதாரங்களிலே ஒரு சிலரை ரட்சித்தும் ஒரு சிலரை சிக்ஷித்தும் விட்டார். அதே மீண்டும் உலகிலே திருத்த வேண்டும் என்பதற்காக சஜாதியராயிருக்கக்கூடிய ஆழ்வாராதிகளை அவதரிப்பிக்க செய்தார். அந்த ஆழ்வார்கள் 10 ஆழ்வார்கள் தோன்றி இந்த உலகை உஜ்ஜீவிப்பதற்காக 4000 பாசுரங்களை பாடினார்கள். அது எப்படி என்று சொன்னால், வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அவர் நாதனுக்கு 4000 அளித்தாராகினாலே அப்பேற்பட்ட 4000 பாசுரங்களையும் இந்த உலகை உஜ்ஜீவிப்பதற்காக தமிழிலே, வேதமானது வடமொழியிலே உள்ளது, அதை அனுசந்திப்பதற்கும் அதை ஓதுவதற்கும் உயர்குடி பிறப்பு என்று சொல்லக்கூடிய பிராமணோத்தமர்களாய் இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறதே, மற்றவர்களுக்கு இல்லையே என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி மற்றவர்களும் பெண்களும் பேதையர்களும் நித்தியப்படியாக அனுசந்தானம் செய்வதற்கு உகப்பாக ஆழ்வார்களை கொண்டு எப்படி கடல் நீரானது நாம் நேரடியாக பருக முடியாது, அதே கடல் நீர் மேகம் பருகி அதையே திரும்பி கொண்டு மழையாக பொழிகின்ற பொழுது மேகம் பருகின சமுத்திராம்பு போலே என்று அருளி செய்தார்கள். அந்த சமுத்திராம்பாய் இருக்கக்கூடிய மழை நீர் சர்வதுக்கும் ஜீவனத்துக்கும் ஏதுவாக இருப்பது போலே இந்த ஆழ்வாருடைய சொல்லிலே வேதமானது சென்று அது திவ்ய பிரபந்த பாசுரங்களாக வந்தது. அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஈடு வியாக்கியானங்கள் மூலமாக எல்லா வியாக்கியானங்களையும் இந்த உலகுக்கு தந்திருந்த கூடிய அத்தனை பூர்வாச்சாரர்களிலே தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் மாமுனிகள். இந்த மாமுனிகள் யார் என்று சொன்னால், ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் என்று சொல்லி அந்த ஆழ்வார் திருநகரியை முப்புரி ஊட்டிய திவ்ய தேசம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் என்றுதான் ஒவ்வொரு வைணவரும் தன்னுடைய நித்திய அனுஷ்டான கிரமங்களை முடிப்பார்கள். அப்போ ஆழ்வார் எங்கு அவதாரம் பண்ணினார் என்று சொன்னால் ஆழ்வார் திருநகரியிலே. எம்பெருமானார் எப்படி அங்கு அவதாரம் என்று சொன்னால், பௌஷிதாச்சாரிய விக்கிரகம் என்று தாமிரபரணி தீர்த்தத்தை காட்சி எடுக்கின்ற பொழுது முதலிலே பொலிக பொலிக போயிற்று வல்லுயிற்றாவும் கலியும் கெடும் கண்டுகொன்பின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் கண்டோம் என்று சொல்லி ஆனதான் நாதமுனிகளுக்கு நம்முடைய ஆழ்வார் நம்மாழ்வார் அருளி செய்தார். அதை கேட்ட உடனே நாதமொழிகள் அப்படி ஒரு அவதார புருஷன் எப்பொழுது தோன்றுவான், அவரை காண வேண்டுமே, அந்த காலம் வரையிலும் அடியேன் இருப்பனா என்று கேட்க, இல்லை அவரை உனக்கு காட்டி கொடுக்கிறேன் என்று தாமிரபரணி ஆற்று தீர்த்தத்தை காய்ச்ச அதிலே தோன்றியவர் தான் நம்முடைய பௌஷிதாச்சாரிய விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர். அப்போ ராமானுஜர் முதலிலே தோன்றியது ஆழ்வார் திருநகரி தான். அதுக்கு அடுத்து எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் என்று சொல்லக்கூடிய அழகிய மணவாளதாசராக இருக்கக்கூடிய நம்முடைய பெரிய ஜீயர் அவதாரம் எங்கே என்று சொன்னால் அதுவும் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி அவருடைய திருத்தந்தையாருடைய அவதார ஸ்தலம், அங்கு தான் அவர் இருந்தார். அவருடைய திருத்தேவியார் அவதாரம் எங்கே என்று சொன்னால் அந்த ஆழ்வார் திருநகரிக்கு, அதாவது ராமநாதபுரத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொத்தப்பள்ளி, அதாவது கொத்தங்குளம் என்று சொல்லக்கூடியது, இது சிக்கல் கடாரம் என்று, கடாரம் என்பது பக்கத்தில் ஒரு கிராமம், சிக்கல் என்பது ஒரு கிராமம். இந்த கொத்தப்பள்ளி என்று சொல்லி இங்குதான் எம்பெருமான் தெய்வநாயக பெருமாள், சுந்தரராஜ பெருமாள் இதெல்லாம் இங்கே எழுந்துள்ளிருக்கக்கூடிய திவ்யதேசம்.
இங்கு அவருடைய திருத்தாயாருடைய அவதாரமாகினாலே இங்குதான் தன்னுடைய அதாவது பிரசவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பேர் இருக்கின்றதே, அதை இங்குதான் அவதரித்தார் நம்முடைய மாமுனிகள். அப்போ மாமுனிகளுடைய அவதாரம் சிக்கல் கடாரத்திலே என்று ஆழ்வார்த்திணை என்று இரண்டுமே சரிதானே தவிர இல்லை ஆழ்வார்த்திணை தான் என்றோ அல்லது சிக்கல் கடாரம் என்று மட்டுமே சொல்லுவது சம்பிரதாயத்துக்கு பொருத்தமாகாது. அதே மாதிரி இந்த 3 ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிலே சரணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 அவதாரங்களும் ஆழ்வார்த்திணை என்று சொல்வதும் சாலச் சிறந்ததாகினாலே அப்பேற்பட்ட மாமுனிகள் இங்கு அவதாரம் பண்ணினது மட்டுமல்ல, எல்லா ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் நம்முடைய ராமானுஜருடைய காலத்திலே 9 கிரந்தங்களை அருளி செய்தார். அது முழுவதுமாக நம்முடைய வடமொழி வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அற்புதமான சமஸ்கிருத நூல்களாக இருந்தது. அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா என்று சொன்னால் அமுதனார் சொல்கிறார், சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்று சொல்றார். எல்லையில்லா அறநெறிகளை தெரிந்தவர், சொல்லார் தமிழருடைய இயல் இசை நாடகம் என்று 3 தெரிந்தவராகினாலே, அதாவது எதனால் அவர் தொடவில்லை என்று சொன்னால் ஆழ்வார்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்முடைய ராமானுஜர் மட்டும் அதற்கு வியாக்கியானம் விட்டுவிட்டால் பின்னாடி வரக்கூடியவர்கள் யாரும் செய்ய மாட்டார்கள். எனவே அதற்காக அதை மாமுனிகளிடம் வரலும் விட்டாராகினாலே மாமுனிகள் ஈடு காலட்சேபம் என்று சொல்லக்கூடிய 36,000 படியை நம்முடைய நம்பெருமாள் திருவரங்கத்திலே நாமார் பெரிய திருமண்டபமார் எம்பெருமான் தாமாக அழைத்து இந்த மாறன் மறையின் பொருளை சொல்லு என்று சொல்ல அங்கு ஓராண்டு காலம் அற்புதமான திருவாய்மொழி ஈடு காலட்சேபம் நடைபெற்றது. ஏனென்று கேட்டால் எம்பெருமானுக்கு தமிழ் வேதத்திலே ஒரு அலாதியான பிரியம். ஏனென்று கேட்டால் இந்த அனுபவமானது எம்பெருமானுக்கு அப்படியே இந்த சொற்களை கேட்டவுடனே செஞ்சொற்களாக இருக்கிறது. செஞ்சொற்கவிகளால் என்று சொன்னாரே அதே செஞ்சொல் இருக்கு. அந்த செஞ்சொற்களை எங்கு வந்து சொன்னார் என்றால் 4000 அருளை செய்தார். அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அதனுடைய பொருளையும் தெரிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த பொருளானது ஒரு வருட காலம் நம்முடைய திருவரங்கத்திலேயே எந்த விதமான உற்சவங்களும் இல்லாமல் திருவாராதனை முடிய பெரிய தீர் எழுந்தருள அங்கு வந்த உடனே அப்படியே காலட்சேபம் நடைபெறுமா. இப்படி அந்த சந்தன மண்டபத்துக்கும் மூலஸ்தானத்துக்கு மட்டுமே புறப்பாடு இல்லாமல் கேட்டது ஒரு வருட காலம் நம்முடைய பெரிய தீர் என்று சொல்லக்கூடிய மாமனிடத்திலே. அப்படி கேட்டு முடிந்த பிற்பாடு தன்னுடைய கடைசியாக ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் சிஷ்யன் செய்ய வேண்டியது என்னென்றால் தம்மால் என்ற ஒரு சிறு காணிக்கையாக செய்ய வேண்டும். எப்படி என்று சொன்னால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே ஆச்சாரியனுக்கு சொந்தம். இப்படியே சொல்லிட்டா போதுமானா இருந்தாலும் தன்னுடைய என்ன முடியுமோ அதை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிப்பதற்காக பெரிய பெருமாள் என்ன செய்தார் என்றால் தான் அழகிய மணவாள தாசன் என்று சொல்லி மணவாள மாமன்களுடைய இயற்பெயர் அழகிய மணவாளன், அதே பெயரை தானும் ஏற்றுக்கொண்டு அழகிய மணவாள தாசன் என்று ஒரு சிறு குழந்தையாக வந்து கை முறியிலே ஒரு சிறு ஓலையை கொண்டு வந்து அந்த கோஷ்டியிலே சமர்ப்பித்தார். அதில் என்ன இருந்தது என்று சொன்னால் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாம் ஆதரம் முனிம் என்று சொல்லி இந்த எம்பெருமான் பல அவதாரங்களிலே பல ஆச்சாரியர்களை பற்றினாராம். அங்கெல்லாம் குறை இருந்ததாம். இங்குதான் குண ஆர்வமாக இருக்கக்கூடிய குணார்ணவமாக இருக்கக்கூடிய சம்து பூர்த்தியாக இருக்கக்கூடிய மாமல்களை பற்றினாலே தனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. ஆகினாலே தானே வந்து எப்படி பத்ரியாசிரமத்திலே தானே சிஷியனுமாய் அனச்சாரியனமாய் நின்று வெளியிட்டு அருளினான். அதே எம்பெருமான் இங்கு ஆச்சாரியனாக ஒரு ஜீவாத்மாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தான் சிஷியனாக இருந்து பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் புவனி முழுதும் அங்காதும் சோராமை ஆள்கின்ற செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் தன்னை ஒரு சிஷியனாக ஆக்கி கொண்டார். இதே மாதிரி திருக்குறுங்குடியிலே ஒரு சம்பவம். ராமானுஜர் அங்கே எழுந்திருந்த பொழுது இந்த உலகை எப்படி நீங்கள் திருத்தி உமக்கு இவ்வளவு கூட்டம் வருது, நானும் இத்தனை அவதாரங்கள் எடுத்து பெரிய ஒரு வரவேற்பு இல்லாமல் இருந்ததே, இதற்கு என்ன காரணம் என்று சொல்ல கேட்கும் விதத்திலே கேட்டால் சொல்லுகிறோம் என்று சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சன்னதிக்குள்ளேயே ஒரு ஆசனத்தை இட்டார்கள். அந்த ஆசனம் இன்றும் அங்கே திருக்குறுங்குடி அந்த பெருமாள் இருக்காரு அவருடைய திருவடி வாரத்தில் இருக்கிறது. அதை அப்படியே பெரிய நம்பிகள் அங்கே எழுந்தருளி இருப்பதாக பாவித்து கொண்டு ஆளவந்தார் இருப்பதாக பாவித்து கொண்டு தான் கீழே இருந்து கொண்டு உம்முடைய திருநாமத்தை சொல்லித்தான் உலகத்தை திருத்தினோம் என்று சொன்னார் என்றால் அதுவும் இந்த உலகத்திலே ஆச்சாரியனாக யாரை ஏற்றுக்கொண்டால் எம்பெருமானாரை ஏற்றுக்கொண்டார். யார் என்று சொன்னால் திருக்குறுங்குடி நம்பி. இங்கு பெரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய அழகிய மணவாளன் தானும்
மணவாள மாமனிகள் ஏற்றுக்கொண்டார். எனவே மணவாள மாமனிகள் ஒரு பெரிய பொக்கிஷம் மட்டுமல்ல, அவருடைய அருளிச் செயல்கள் அத்தனையுமே நமக்கு திருவாய்மொழி 1000 பாடல்கள் நம்மால் தினசரி அனுசந்தானத்தில் கொள்ள முடியுமானா முடியாது. அப்பேற்பட்ட அந்த அனுசந்தானத்திலே கொள்ள முடியாத பாசுரங்களை 100 பாசுரங்களாக சுருக்கினார். ஆழ்வார் உயர்வர உயர்நலம் என்று ஆரம்பித்தவர் எதை வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம் முதல் சொல்லாக போட்டு. அப்படி இல்லாமல் அதே சொல்லை எடுத்துக்கொண்டு மாமணிகள் தான் ஒரு பிரதிஜ்ஞை செய்து கொள்கிறார். ஒரு பாசுரத்திலே ஆழ்வாருடைய ஒரு பதிகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பதிகத்தின் முதல் வார்த்தையும் இருக்க வேண்டும், அந்த பதிகத்தில் கடைசி வார்த்தையும் அங்கு இருக்க வேண்டும் என்று நிச்சயம் பண்ணிக்கொண்டு, அது தவிர ஆழ்வாருடைய திருநாமம் இருக்க வேண்டும், ஆழ்வாருடைய திருநகரி என்று சொல்லக்கூடிய திருக்குறுகூருடைய பெயர் வர வேண்டும். இப்படி ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் ஆரம்பித்தார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டு உரைத்து மயர்வேதம் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் சொல் உயர்வர முடிகின்றது வீடு. அந்த அடுத்த பாசுரம் அடுத்த பதிகம் அடுத்த திருவாய்மொழி வீடுமின் முற்றமும் என்று ஆரம்பிக்கணும். இதை ஆழ்வார் எப்படி வேணாலும் முடிச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்துப்படி அதே சொல்லை இட்டு நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதில் மாறன் சொல் என்று வருகிறது, குருகூர் மாறன்னு சொல்றார். இத்தனை அருள் பொருள்களோடு திருவாய்மொழி 10 பாசுரத்தை ஒரு பாசுரத்திலே, திருவாய்மொழி அவதாரம் 10 அவதாரங்களைப் போல 10 பாசுரங்களாக அமைந்தது. அந்த 10 பாசுரங்களையும் சுருக்கி ஒரே பாசுரத்திலே, எப்படி பல லட்சம் ரூபாயை ஒரே ஒரு செக்கிலே அல்லது ஒரு டிராப்டில் கொண்டு வருவது போல ஒரு பாசுரத்திலே 10 பாசுரத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி 100 பாசுரங்களையும் அருளி செய்தார். அதுக்கு தனியன் என்றவர்கள் சொன்னார்கள், அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமனிவன் மாறன் மறைக்கு தனவா நூற்றந்தாதி. இது நூற்றந்தாதியாக உள்ளது. இது அனத்தியன காலம் அத்தியன காலம் என்று உண்டு. அனத்தியனம் என்று சொன்னால் வேதமானது எல்லா காலங்களிலும் அதை ஓதக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதை ஓதுவதாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். அதே மாதிரி தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் தொடங்கி தை மாதம் அஸ்த நட்சத்திரம் வரையிலும் அதை நாம் சேவிப்பதில்லை என்று சொல்லி ஒரு பிரதிஜையாக இன்றளவும் வேத சாமியமாக இருக்கக்கூடிய 4000 பாசுரங்களையும் சேவிப்பதில்லை. ராமானுஜந்தாய் உள்பட சேவிப்பதில்லை. அப்போ எதைத்தான் சேவிக்கிறது என்று சொன்னால், இந்த மாமணிகள் அருள் செய்தாரே, அல்லும் பகலும் அனுபவிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பொறுக்க முடியாது. திருவாய்மொழி சேவிக்காமல் நான் எப்படி வாழ்வேன் என்றிருந்தவர்களுக்காகவே திருவாய்மொழியுடைய பொருளை முழுவதுமாக சேர்த்து பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமணியன். அதுதான் திருவாய்மொழி நூற்றந்தாதி. அதற்கடுத்து ஆர்த்தி பிரபந்தம் என்று ஒரு பிரபந்தம். உண்மையிலேயே ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நாம் அனுபவிக்கின்ற பொழுது ஆனந்தம் மேலிடும். ஆனால் ஆர்த்தி பிரபந்தம் நாம் சேவித்தோம் என்று சொன்னால் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை எம்பெருமானாரோடு இட்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை யார் யார் அனுசந்தானத்தில் கொள்கிறார்களோ அதுக்கு ஈடு இணையே இல்லை. ஆனால் இதை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சில காலங்களில் தான் சேவிக்கிறது, பணம் உதிச்சா சேவிக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருந்தால் சேவிக்கிறது. அப்படி இல்லை, இதை நித்திய அனுசந்தானத்தில் எப்பொழுதுமே சேவிக்கலாம். ராமானுஜன் தந்தாதை கூட அனத்தியன காலத்தில் சேவிக்கக்கூடாது. ஆனால் இது அப்படி இல்லை, கண்டிப்பாக எல்லா காலங்களிலும் சேவிக்கிறான். அதில் ஒரு பாசனம், அதிகாரம் உண்டே அரங்கர் இறங்காரம். அதிகாரம் அதிகாரிகளுக்கு எதிராஜா நீ இறங்க வேண்டுவது, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம்னார். அதிகாரம் உண்டையில் அரங்கர் இறங்காரோ. அரங்கரானவர் என்ன அதிகாரம் என்று சொன்னால், பிறப்பாலோ அந்த வேதம் ஓதக்கூடியதோ, அது தவிர தான தர்மங்கள் என்று செய்யக்கூடிய தகுதிகள்லாம் இருந்ததுன்னா அரங்கரே அருள் செய்வார். நீ என்ன செய்கிறது தெரியுமா, நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கி என் செய்வோம் யாம் என்று சொல்லி எம்பெருமானாரிடத்திலே தான் வழக்கிடுவது போல கேட்கின்றார். ஆகினாலே என்னைப்போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, உனைப்போல் பொறுக்க வல்லார் உண்டோ. யார் தெரியுமா, அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமணிவர் மாதிரி பொறுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஏனென்று கேட்டால், தனக்கு விஷமிட்டார்கள், அந்த விஷமிட்ட ஊரில் இருந்து கொண்டு தான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அங்கே, அதாவது தழிகை யாசகமாக பெற்று உணவுண்டவர். பிறகு என்ன செய்தார்னா, தனக்கு இருப்பிடத்திலே செய்து கொண்டாரே தவிர யாரிடத்திலையும் அவருக்கு குரோதம் ஏற்படவில்லை. அது மட்டுமல்ல, யாதவ பிரகாசனிடத்திலே தான் கல்வி பயின்றார். அதே யாதவ பிரகாசனை தன்னுடைய சிஷியனாக ஏற்றுக்கொண்டார். அதாவது பகைவனுக்கு அருள்வாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான
அந்த குணத்தை எம்பெருமானார் காட்டி கொடுத்தாராகினாலே அது அதிகாரம் இல்லாதார்க்கு எனப்போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ உனைப்போல் பொறுக்க வல்லார் உண்டோ அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராஜ மாமணிவா ஏழைக்கு இறங்காயினே என்று சொல்லி நாம் ஏழை எதிலே ஏழை என்று சொன்னால் கல்வியிலோ செல்வத்திலோ அல்ல, ஞானத்திலே ஏழைகள், அனுஷ்டானத்திலே ஏழைகள். அப்பேற்பட்ட இந்த ஏழைகளிடத்திலே மனச்சோற்றிலே கல்லாராயவர் உண்டோ என்று சொல்லி நாம் பாவமே செய்து பாவியாக இருக்கக்கூடியவர்களாகினாலே நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று அருள் செய்தார். அப்பேற்பட்ட பெருமைகளுடைய மாமணிகளுடைய திருவடி வாரத்திலே இந்த நிகழ்வானது அடியேனும் இங்கு வந்து சேவித்து அவருடைய திருவடி வாரத்தில் இருந்து இந்த சிற்றுரையை செய்வதற்கு ஒரு பாக்கியத்தை எம்பெருமானாருடைய பெருமையினாலே எம்பெருமானாரே மணவாள மாமணிகளாக வந்து அவதரித்தார். ஏனென்று கேட்டால் எம்பெருமானாருக்கு 200 வருடம் இருக்கின்றார். அப்பேற்பட்டவர் மீண்டும் வந்து இங்கே மாமணிகளாக அவதாரம் செய்தாராகினாலே அந்த மாமணிகளுடைய திருவடி வாரத்திலே நாம் சிந்தனை செய்து நம்முடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும். அவருடைய அடிபழகு இருக்கின்றதே, அவருடைய பெருமை இருக்கின்றதே, அதை வாழை திருநாமத்திலே அருள் செய்கின்றார். செந்தமிழ் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடும் நாள் சீருலகாரியர் செய்தருளர் கலை தேசு பொழிந்திடும் நாள் மந்தமதி புவி மகனிடர் தங்களை மந்தமதி புவி மகனிடர் தங்களை வானில் உயர்த்திடும் நாள் மாசறி ஞானியர் சேரிதிராஜர்தம் வாழ்வு முளைத்திடும் நாள் கந்தமலர் பொழில் சூழ்குருகாதிபன் கலைகள் விளங்கிடும் நாள் காரமர் மேனி அரங்க நகத்திரை கண்கள் கழித்திடும் நாள் அந்தமிழ் சீர்மண வாழமுனி பரன் அந்தமிழ் சீர்மண வாழமுனி பரன் அவதாரம் செய்திடும் நாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திரு மூலம் எனும் நாளே அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திரு மூலம் எனும் நாளே. மாமணிகளுடைய அவதார ஸ்தலத்தில் இருந்து கொண்டு ஒரு விண்ணப்பம் அடியார்களுக்கும் மற்றும் சுவாமிகள் அனைவருக்கும் இவருடைய அவதார ஸ்தலத்தை நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய தனியனை நித்தியப்படியாக சேவிக்கின்றோம். அவர் பரம் வைத்து அவராக அந்த ஆதிகேசவ பெருமாள் சன்னதியிலே அங்கு திருப்பள்ளிப்படுத்தின அந்த இடம் இருக்கிறதே, அது இன்னும் சீன திசையிலே இருக்கின்றது. அதை எம்பெருமானாருக்கு உகக்க வேண்டும் என்றால் மாமணிகளுக்கு நாம் கடமைப்பட்டோம். மாமணிகளுக்கு செய்தோம் என்று சொன்னால் நம்பெருமாள் உகப்பாராகினாலே அது நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும். அப்படி இருப்பதானது நம்முடைய பெருமைக்கு இழுக்கு. ஒரு பாகவதர்களெல்லாம் கூடினோம் என்று சொன்னால் அது ஒரு நாள் அல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடியும். அந்த திருவரசானது எப்படி நம்முடைய உடையவருடைய திருவரசு இன்று அது வசந்த மண்டபமாக இருக்கிறது, நித்தியப்படி திருவாராதனை நடைபெறுகிறது. அதே போன்று அந்த கொள்ளிடக்கரையிலே ஆளவந்தார் திருவரசு அருகிலே இருக்கக்கூடிய மணவாள மாமணிகள் திருவரசும் பொலிக பொலிகை என்று விரைவிலே இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சென்று சிறப்பாக சேவிக்கக்கூடிய அளவிலே அமைய வேண்டும் என்று பிரபக்தி செய்து கொண்டு அடியனுடைய விண்ணப்பத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார்